ரெடியா? ரொம்ப பண்ணுறோம். உங்களை மாதிரி நாங்களும் இந்த ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் இங்கே வந்தோம். ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. நம்மளே படம் தனியாக எடுத்து இதை ஒவ்வொரு ஸ்டூடியோலையும் தேட்டர்ஸில் எடிட் தேட்டர்ஸில் அப்படி தான் இது வரைக்கும் பார்க்குறோம். நம்ம பார்க்கும்போதே நமக்கு இந்த படம் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு நிறைவு இருந்தது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ஆனால் எங்கே இது ஒரு நிறைவாச்சு அப்படின்னா, இப்போ இந்த படத்தை காசி டாக்கீஸில் ஆடியன்ஸோடு உட்காந்து பார்க்கும்போது தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, நம்ம நினச்ச மாதிரியே படத்தை ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா காமெடியை ரசிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃபு கதையாக போய் இந்த கிளைமேக்ஸு ஃபஸ்ட் ஹாஃபுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை அழகாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கனெக்டிங் த டாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றாங்க. இதில் லேடிஸு பசங்க சின்ன சின்ன குட்டி பசங்க வந்து ரசித்து நல்லா இருக்குது, காமெடி சூப்பராக இருக்குது, அங்கிள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து கிட்டத்தட்ட 47 தியேட்டர் சிட்டியில் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 47 தியேட்டர்லேருந்து வர்ற ரிசல்ட் இது தான் நமக்கு சென்னை சிட்டியில். இது இல்லாமல் அவுட் ஆஃப் சென்னை, அதாவது தமிழ்நாடுலேருந்து யுனானிமஸாக இருக்குது. படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மற்ற படங்கள்லாம் இது ரொம்ப தரமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸோட ஃபீட்பேக் நமக்கு கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸு நீங்கள் தான் பார்த்துட்டு இந்த படத்துக்கு உண்டான பூஸ்ட்டு, இந்த படத்துக்கு உண்டான எல்லாருக்கும் நீங்கள் வந்தால் அனைவரும் ரொம்ப 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 நன்றி, மகிழ்ச்சி. தேங்க்யூ. படம் பாருங்கள், ரசிங்க. தேங்க்யூ. ரொம்ப புதுசா இருக்கு படத்துல. பழைய காலத்து நடிகர்கள் அந்த மாதிரி உண்மையிலே நல்லா சிறப்பாக எதிர்பார்க்காத மாதிரி கண்டிப்பாக பார்க்கலாம். தேட்டருக்கு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியாக வரலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட வரலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லா வந்துருக்கு போகலாம். வாங்க தேட்டருக்கு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. பிரியாணி அந்த மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஆனால் தேட்டருக்கு வந்து பாருங்கள், அதில் ஒரு கண்டென்ட் வச்சுருக்காங்க. அதுதான் அதில் ஒரு ஹியூமரோட ஒரு சோசியல் மெசேஜ் நல்லா கொடுத்துருக்காங்க. அனிருத் சார் ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டும் தமிழ்ச்சியில் நல்லா தெரியும். அதுவும் நல்லா வந்து பாட்டு. வாங்க கண்டுபிடிங்க. எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான சோசியல் மெசேஜ். காமெடி 100% நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒட்டராஜன் நல்லா பண்ணியிருக்காரு. யோகி பாபு சார் அதோட டபுளாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு காமெடி. எக்ஸ்ட்ரா லேக் ஆகிற படம் கனெக்ட் ஆகிட்டே இருக்குது காமெடி. அப்படியே நீங்கள் பாருங்களேன், காமெடி அந்த போர்ஷன் வந்து ஒவ்வொரு கேரக்டர் வந்து அழகாக கனெக்ட் ஆகும். 2 hours அந்த 2 ஹவர்ஸில் வந்து அந்த ஒவ்வொரு மெயினான கேரக்டர் வந்து ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஆனால் அழகாக கனெக்ட் ஆகுது. அங்கே லேக் ஆகலை எனக்கு தெரிஞ்சு. ஒரு காமெடி படம் ஹியூமராக நல்லா கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபேமிலியாக வந்து பாட வர்றதுக்கு சாங்ஸ் நல்லா இருக்குது. ஆனால் ஒரு சாங் வந்து அனிருத் சார் பாடியிருக்காங்க. அது நல்லாவே வைரலைஸ் பண்ணி பார்த்துட்டு நினைக்கிறேன். நல்லா வந்து இருங்க, ஒரு ஜாலியாக பார்த்துருக்கேன். தேங்க்யூ. டீம்